காலையிலே அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம இந்த தியானத்தின் வழியாக எப்படி நமக்கு ஆற்றல் வருகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது முதலாவதாக நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், அதாவது எனர்ஜி ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதலாக இருக்கிறது தேவையான உணவை நாம எப்படி உண்ணணும் அப்படிங்கிறது கூட ஒரு கலைதான். ஏன்னா நமக்கு எந்த மாதிரி உணவு நமக்கு தேவை, அது எந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு அது ஒத்துக்கும் அப்படிங்கிறது நாம முதல்ல தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒண்ணு. ஏன்னா எல்லா உணவுகளும் நமக்கு ஒத்துக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா உணவுகளையும் நாமளும் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இப்ப நாம எதுக்கு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு இப்ப நம்ம வட வட இந்தியால இருந்தோம்னா அதுக்கு தேவையான ஒரு வகையான உணவுகள் இருக்கும். நம்ம இப்போ தென்னிந்தியால இருந்தோம்னா நமக்கு இங்க ஒரு வகையான உணவுகள் நமக்கு சூட் ஆகும். ஏன்னா அந்த உணவுங்கிறது வெறும் டேஸ்டுக்காக மட்டும் நம்ம சாப்பிட்றது இல்லை. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சர் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தட்ப வெப்ப நிலைக்கு என்ன தேவையோ அதுக்கு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு பகுதியா இந்தியாலையும் இங்க நமக்கு உணவு கிடைக்கிறது. இது மட்டும் இல்லை, எந்த உலகத்துல எந்த பர்சன் போனாலும் நீங்க இதேதான். அங்க என்ன உணவு கிடைக்குதோ அங்க இருக்கக்கூடிய உணவு நமக்கு எது சூட் ஆகுமோ அதை நம்ம உண்ண வேண்டும். அதாவது முதலாவதாக நாம என்ன உணவை உண்ண வேண்டும் அப்படிங்கறத நாம செலக்ட் பண்ணணும். அதனால அவங்க சாப்பிட்றாங்க இவங்க சாப்பிட்றாங்கிறது கிடையாம நமக்கு என்ன உணவு தேவை அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கிறது மிக மிக முக்கியமான ஒண்ணு. சில பேருக்கு இந்த உணவு ரொம்ப சாத்வீகமாக பிடிக்கும். அதாவது பிளாண்ட் டயட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது அதிகமாக உப்பு இல்லை, காரம் இல்லை, அந்த மாதிரி ஒரு பிளாண்ட் டயட்டாக சாப்பிடுவாங்க. அந்த பிளாண்ட் டயட் அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்னு நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய காரம் உப்பு அந்த மாதிரி எல்லாம் போட்டாதான் நமக்கு உணவு ஒரு ருசியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். உண்மையில பார்க்க போனோம்னா அந்த ருசிங்கிறது நமக்கு வாயில இருக்கக்கூடிய நாக்கு வரைக்கும் தான் இருக்கு. நாக்குக்கு அப்புறமா அந்த டேஸ்ட் எதுவுமே கிடையாது. அந்த நாக்குல இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் பெட் அப்படின்னு சொல்றதுக்காக, சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நாம இந்த உணவுகளை இப்படி போட்டு சாப்பிடுறோம். அதாவது சாத்வீக உணவு அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு சாஃப்டான ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இந்த சாத்விக உணவுங்கிறது என்னன்னு கேட்டோம்னா, நம்ம உண்ணக்கூடிய ஒரு காய்கறிகள், பழம், இந்த மாதிரி நல்ல ஒரு இயற்கையான உணவு நாம உண்ணும் போது நமது உணவு வகை ஒரு அமைதியான ஒண்ணாக இருக்கு. ஏன்னா இன்னொன்னு நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒண்ணு. ரெண்டாவது நாம எப்படி உணவை உண்ணுகிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நமது குணங்கள் கூட இருக்கும். நம்ம என்ன உணவு அன்னைக்கு சாப்பிட்றோமோ அந்த உணவை பேஸ் பண்ணிதான் அன்னையத்துக்கு நாம எப்படி இருக்கிறோம், ஒரு நிலை இருக்கிறோம் அப்படிங்கறது கூட ஒரு ஆய்வு சொல்றது. அந்த ஆய்வு சொல்லும் போது நம்ம சாத்வீகமாக உணவுகளை உண்ணும் போது நாம அந்த சாத்வீகமாக உணவாக ஒரு பர்சனாக நல்ல ஒரு அமைதியோடு நம்ம மூவ் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக நாம இருக்கோம். ஆனா அதுவே நம்ம வேற மாதிரி உணவு உட்கொள்ளும் போது அதற்கு ஏற்ற மாதிரி நமது உடலும் மாறுகிறது. அந்த உடலும் அந்த சாப்பிடக்கூடிய உணவும் ரொம்ப கனெக்ஷனாக இருக்கக்கூடிய ஒண்ணு. அதனால நம்ம எந்த உணவை நம்ம எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய வெளிப்பாடுகளும் இருக்கும். அதாவது நமக்கு 3 வகையான குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜோ, தமஸ், சாத்விக் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வகை குணங்கள் இருக்கு. தமஸ் அப்படிங்கிற குணம் என்னன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு வேலையே பண்ண முடியாத அளவுக்கு படுத்து தூங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சில சமயம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலையை கூட நமக்கு உட்படுத்தும். சிலது நாம சாப்பிடக்கூடிய உணவுகள் நல்லா இன்னைக்கு போய் யார்ட்டையா சண்டை போட்டு வரணும். அந்த காலத்து ராஜாக்கள் சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே வேறையாக இருக்கும். அந்த உணவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான உணவுகள் அவங்க வேலை செய்யக்கூடிய
துவையில பருத்தியும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. அதனால நமக்கு எந்த வகை குணம் வேண்டும் அப்படிங்கறது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து நமக்கு வந்து முடிவு பண்ணுது. அது மட்டும் இல்ல, நாம சாப்பிடக்கூடிய உணவு வந்து பாதி வயிற்றுக்கு தான் நம்ம வந்து அது என்ன தேவையோ சாலிட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சாலிட் ஃபுட்டாக நமக்கு இருக்கணும். கால் வயிறுக்கு தண்ணி இருக்கணும், கால் வயிறு காலியாக இருக்கணும். அது அந்த இக்கிகை அப்படிங்கிற புக்ல வந்து ஒவ்வொருத்தருமே வந்து நீண்ட ஆயுளோட வாழறாங்க. 100 வருஷத்துக்கு மேலேயும் நிறைய பேர் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு டெக்னிக் இந்த மாதிரின்னு அந்த புஸ்தகத்துல சொல்லியிருக்காங்க. அரை வயிறுக்கு வந்து நமக்கு சாப்பாடு, கால் வயிறுக்கு நீர், மீதி கால் வயிறு வந்து நமக்கு காலியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம இந்த இக்கிகை புக்கை பார்த்து நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதை நம்மளுடைய முன்னோர்களே செஞ்சது மட்டும் இல்ல, வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க. இப்ப நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த மாதிரி உணவு இப்ப நாம சாப்பிடுற மாதிரி உணவெல்லாம் அவங்க தினம் சாப்பிடல. அவங்க சாப்பிடுறது இதே மாதிரி ஒரு சாத்வீக உணவை ஒரு பாதி வயிற்றுக்கு சாப்பிட்டு கால் வயிற்றுக்கு வந்து தண்ணியை சாப்பிட்டு மீறி கால் வயிறு வந்து அவங்க காலியா தான் வச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்காங்க இப்படி நீங்க வாழணும்னு. ஆனா நாம வந்து அந்த ஒரு கனெக்ஷன் நமக்கு போனது கொண்டு நாம வந்து நம்முடைய நம்முடைய இஷ்டத்துக்கும் மற்றவங்களை பார்த்தும் மற்ற நாடுகளை பார்த்தும் நம்ம வந்து உணவு முறைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நாம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து தாவர உணவு, அதாவது சைவ உணவாக இருக்க வேண்டும். தாவரத்தை வந்து சார்ந்த உணவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான கருத்தாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த தாவர வகை உணவு நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நமது உடல் வந்து அந்த பிளான்ட் பேஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டயட், அதாவது வெஜிடேரியன் டயட்டுக்கு ஏத்த மாதிரிதான் நமது உடலானது இருக்கு. ஏன்னா நம்மளுடைய அந்த இரைப்பையும் சரி, நமக்கு இருக்கக்கூடிய அந்த பெருங்குடல், அப்புறம் வந்து அந்த உணவுல வரக்கூடிய அந்த டியூப்ஸ் எல்லாமே வந்து வந்து தாவர வகை எதை சாப்பிட முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா நம்ம வயிற்றிலே வரக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் அப்படின்னு சொல்றது கூட அதுக்கேத்த மாதிரிதான் வந்து இருக்கு. அதனால வந்து நம்ம தாவர வகை உணவுகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். தாவர வகை மீண்டும் இயற்கையாக வளர்ந்த உணவு வகைகளையும் நாம வந்து எடுத்துக்கிட்டா நல்லது. அப்படி தாவர வகை உணவுனா என்ன? சிம்பிளா காய்கறிகள் இருக்கு, பழங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து பருப்பு வகைகள் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அதாவது வந்து தானிய வகைகள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம வந்து வந்து சேர்த்து பார்த்து ஒரு காம்பினேஷனை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அது நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவை மட்டும் கொடுக்காது, நம்ம உடலையும் நமக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட வைக்கும். ஏன்னா நம்ம எந்த மாதிரி வந்து உணவை சாப்பிடுகிறோமோ அந்த அளவுக்கு நமது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து வேலை பண்ண வேண்டியிருக்கு. அதிகமான ஹெவி ஃபுட்னா அதிகமான நேரம் எடுத்துக்குது, அதிகமான டைஜஸ்டிவ் ஜூஸையும் கொடுக்குது, எல்லாமே வந்து அதிக அளவுக்கு அது வேலை பண்ண வேண்டியிருக்கு. அதனால வந்து நாம வந்து லைட்டான ஃபுட்டு சாப்பிடும்போது நமக்கே தெரியும், நம்ம லைட்டா ஃபுட்டு சாப்பிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியா வேலை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இப்ப வந்து புதுசா சொல்றாங்க இல்லையா, வந்து புரதம் அதிகமாக எடுத்துக்கணும், அதாவது புரோட்டீன் பேஸ்ட் டயட் அதிகமா சொல்றாங்க, கார்போஹைட்ரேட்டை வந்து நம்ம குறைச்சலாக சாப்பிடணும்னு சொல்றாங்க. எப்படி நமக்கு தேவையோ அந்த ஒரு காம்பினேஷனை நமக்கு நம்ம எடுத்துக்கிறது நல்லது. நமது உடல் நமக்கு தெரியும், நமது உடலுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி உணவு வகைகளை நாம தேர்ந்தெடுத்து உட்கொள்ளவும் வேண்டும். அது மட்டும் இல்ல, இப்ப வந்து இந்த பிளான்ட் பேஸ்ட் டயட்டுங்கிற தாவர வகை உணவிலுமே எல்லா வகையான தாது பொருட்கள், எல்லா வகையான வைட்டமின்ஸ் எல்லாமே அதுல பேலன்ஸ்டாக இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போனோம் அப்படின்னம்னா வந்து ஒரு பெரிய யானை இருக்கு, அந்த யானையோட உணவு வந்து தாவர வகை உணவு தான். அந்த யானை வந்து அது பண்ணக்கூடிய வேலைக்கே தாவர உணவு தான் சாப்பிடுது. அதாவது நம்ம சொல்லும் போது கூட சொல்லுவோம் யானை பலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பலம் இருக்கக்கூடிய ஒரு யானையே வந்து இந்த உணவு தாவரத்தை சேர்ந்த ஒரு உணவுகளை சாப்பிடும்போது நாம அந்த யானை அளவுக்கு நம்ம வேலை செய்யறது கிடையாது. அதனால நாம வந்து இந்த வகை உணவை வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நமது மனதுக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது. நம்மளுடைய ஒரு மனநிலையும் அமைதியாக ஒரு நல்ல ஒரு விரும்பக்கூடிய ஒரு நிலையில நமது மனமானது இருக்கும். அதே மாதிரி வந்து நமக்கு இது நீரை குடிக்கிறத பத்தி சொல்லணும். தண்ணீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தண்ணீரை குடிக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில இடத்துல சொல்றாங்க காலங்காத்தால எழுந்து நீங்க வந்து 5 லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க, 4 லிட்டர் தண்ணி குடிங்க அப்படின்னு எல்லாம் வந்து நிறைய இப்ப வந்து
நம்ம கேள்விப்படுறோம். அதுக்காக நாமளும் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 4 லிட்டர் தண்ணியை குடிக்கணும் அப்படிங்கணுமா அப்படிங்கறத நாம யோசிக்கணும். ஏன்னா நமது உடல் நமக்கு தான் தெரியுமே தவிர்த்து மத்தவங்களுக்கு தெரியாது. அதனால நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை குடிச்சா நம்ம போதும். அதாவது 2 லிட்டர் குடிக்கணும், 3 லிட்டர் குடிக்கணும், எவ்வளவு நமக்கு தேவையோ அதை நாமளா டிசைட் பண்ணி குடிச்சா போதும். அதாவது நமக்கு எப்ப தாகம் எடுக்குது, எப்ப தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும் போது அப்ப நம்ம தண்ணி குடிச்சா போதும். அதனால இவங்க சொல்லியிருக்காங்களேன்னு 4 பாட்டில நிரப்பி வச்சுட்டு அந்த பாட்டில குடிச்சோமா, ஒரு பாட்டில குடிச்சோமா, 2 பாட்டில் குடிச்சோமா, டென்ஷன் நமக்கு தேவையில்லை. அதாவது நம்ம முதலாவதாக நினைக்க வேண்டியது இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல். நம்ம என்ன சாப்பிடுறோம், நம்ம என்ன தண்ணி குடிக்கிறோம், எந்த மாதிரி பானங்களை நம்ம அருந்துறோம், காஃபி சாப்பிடுறோமா, டீ எதை சாப்பிடுறோம், என்ன நமக்கு ஆற்றல் கொடுக்கறதுங்கிறது நாம தேர்ந்தெடுத்து டிசைட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றல் நமக்கு உடம்புக்கு ரொம்ப தேவை. அதனால நாம அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவு வகையில தான் நாம இந்த பலம் வருது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சில சமயம் அதிகமாக கூட நாம சாப்பிடுகிறோம். அது மட்டும் இல்ல, இப்ப கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா உட்காந்துட்டு ஏதாவது போய் சாப்பிட்டுட்டு வரலாமே அப்படின்னு நமக்கு மனசுல தோணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த போய் அதை சாப்பிட்டுட்டு வருவோம். ஆனா தியானம் பண்ணும்போது இந்த மாதிரி தேவையில்லாம சாப்பிடுறதெல்லாம் நமக்கு குறைஞ்சிடும். எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் நாம சாப்பிடுவோம். அதாவது ஃபுட் கிரேவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிரேவிங்கிறது இல்லாம நமக்கு எவ்வளவு தேவையோ எது தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நாம உணவை சாப்பிடுவோம். ஐடியல் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆப்டிமல் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எவ்வளவு தேவையோ அவளுக்கு ஏற்ற மாதிரி எந்த காம்பினேஷன் வேணுமோ அந்த காம்பினேஷனை நாம சாப்பிட்டு அதுல இருந்து நமக்கு ஒரு ஆற்றலை நமக்கு கொண்டு வருவோம் உடலுக்கு. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது உள்ளே இருந்து உருவாக்கப்படும் ஆற்றல்கள். அதாவது நமக்கு உள்ளேயே ஆற்றல் வருகிறது. அந்த ஆற்றலை நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறது இந்த தியானத்தின் வழியாக செய்யறது நமக்கு. அதாவது நம்ம நார்மலா பார்த்தோம்னா உள்ளெல்லாம் எங்க எனர்ஜி வராது, நாம வெறும் சாப்பிட்ற சாப்பாடை மட்டும்தான் நாம நம்பிக்கிட்டு இருந்தோம், அங்க இருந்துதான் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருந்தது. ஆனா நம்ம தியானத்துல இந்த பண்ணும்போது நமக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்ங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது நிறைய வரக்கூடியது நமக்கு உள்ள இருந்து நமக்கு உள்ள ஒரு எனர்ஜி ஃபேக்டரியே நமக்குள்ள இருக்கு. அப்படி உள்ள இருந்து உருவாக்கக்கூடிய ஆற்றல்கள் என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல தேவையான தூக்கம். தேவையான தூக்கம்னா ரொம்ப தூங்குறது கிடையாது. 6 மணி நேரம் தூங்குறோமா, 8 மணி நேரம் தூங்குறோமா, 10 மணி நேரமா கிடையாது. நமக்கு தேவை எவ்வளவோ 4 மணி நேரம் தூங்குறோமா போதும்னா போதும். பாடி எனர்ஜெட்டிக்காக வரும். இப்ப நம்ம தியானத்துக்கு வந்த பின்னாடியே நிறைய பேர் ஷேர் பண்றீங்க. ஒண்ணு எனக்கு தூக்கமே வராம இருந்தது, இப்ப நல்ல தூக்கம் வருது. அதே மாதிரி நாங்க தூங்கக்கூடிய அந்த நேரம் கூட குறைஞ்சிருக்கு. அதாவது இப்ப நாங்க 5 மணி நேரம் தூங்குறோம், 4 மணி நேரம் தூங்குறோம், ஆனா நல்ல ஒரு எனர்ஜியோட இருக்கும், நாள் முழுவதும் எனர்ஜியோட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது ஏன் வருது அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு தியானம் பண்ணும்போது உள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு ஹார்மோன் என்ன அப்படின்னு கேட்டா மெலட்டோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெலட்டோனின்ங்கிற அந்த ஒரு ஹார்மோன், ஒரு ரசாயன பொருள் நமக்குள்ளே சுரக்க ஆரம்பித்தால்தான் நமக்கு தேவையான தூக்கம் வரும். ஆனா அந்த தேவையான தூக்கம் வரும்போது எதுல வரும் நமக்கு? அந்த மெலட்டோனின்ங்கிற அந்த ஹார்மோன் இருட்டாக இருக்கும் போதுதான் நமது உள்ளே உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நம்ம உள்ள உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மெலட்டோனின் நமக்கு தேவையான ஒன்று இந்த தூங்கத்துக்கு. நம்ம தியானம் செய்யும் போது நம்ம அன்னைக்கே பார்த்தோம்னா பல வகையான ஹார்மோன்ஸ், அதாவது செரட்டோனின், டோபோமைன், ஆக்சிடோசின், அப்புறம் என்டார்பின் அப்படிங்கிற ரசாயன பொருள்கள் எல்லாமே நமக்குள்ள கரெக்டாக தேவையான அளவுக்கு உற்பத்தி செய்கிறது நம்ம தியானம் பண்ணும்போது. அப்படி வரக்கூடிய இன்னும் ஒரு ஹார்மோன் தான் இந்த மெலட்டனின். மெலட்டனின் நமக்கு இருட்டுலதான் வருதுன்னா கூட இந்த தியானம் பண்ணும்போது நம்ம உடலுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சுரக்க ஆரம்பிக்கும் போது நாம 8 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கினவங்கெல்லாம் 4 மணி நேரம் 5 மணி ஆழ்ந்த தூக்கம் வரும். அந்த ஆழ்ந்த தூக்கம் வரும்போது நமக்கு பாடி ரிலாக்ஸ் ஆகும்போது நம்மளால மீண்டும் அதை கொண்டு வர முடியும். அந்த ஆற்றல் நமக்குள்ள திரும்பி வருது. அடுத்தது சரியான எண்ணங்கள், சீரான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கணும். அதாவது 3 இருக்கு நமக்கு. ஒண்ணு நம்ம எண்ணம், ரெண்டாவது நம்ம பேசக்கூடிய பேச்சு, மூன்றாவது நம்ம செய்யக்கூடிய செயல். அதாவது தாட்ஸ், வேர்ட்ஸ், டீட்ஸ் அப்படின்னு 3மே சொல்லுவாங்க. அதுல தாட்ஸும் இந்த நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதாவது இதுக்கு வந்து 3 ஃபில்டர் டெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறோம் அப்படிங்கிற அதை வந்து இந்த 3 ஃபில்டர் வழியாக வெளியே வரணும். அதாவது வந்து நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கு. அதனால அந்த எனர்ஜி நம்ம கொடுக்கும்போது ஒருத்தர்கிட்ட போய் சேரும்போது அது அன்பாகவும் அவங்களோட வந்து நல்ல அஹ், ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு சூத்திங் ஃபீலிங்கையும் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதே சமயம் வந்து நமக்கு அவங்கள உள்ள வந்து ஒரு கோபத்தையும் தாபத்தையும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளால சொல்ல முடியும். அதனால நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் முதல்ல நம்ம எப்படி பேசுகிறோம், எந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம், அதாவது அப்பழுக்கு இல்லாத வார்த்தைகள் நம்ம வந்து பேசணும். அதாவது பி இம்பெக்கபிள் வித் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 4 அக்ரிமெண்ட்ஸ்ங்கிறதுக்குள்ள முதல் அக்ரிமெண்ட் இதுதான் வருது. என்ன தேவை, எதை பேசுறோங்கிறது யோசிச்சு பேசணும் அப்படின்னு அதுல சொல்றாங்க. அந்த பேசும்போதே அந்த வார்த்தைகள் இது தேவை அப்படிங்கறது நம்ம யோசிக்கணும். அதாவது நிறைய தடவை நம்ம பார்த்தோம்னா பேசுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம உள்ள கேட்டோம்னா இது இப்ப பேசணுமா அப்படின்னு கேட்டோம்னா 90% வந்து நம்ம உள்ள இருக்க உள்ளன்னு ஒண்ணு சொல்லணும். இப்ப பேசாத, எதுக்கு இது அனாவசியமா பேசணும் அப்படின்னு தோணும். ஆனா நம்ம அதோட வார்த்தைகள் கேட்காம மனசுல வந்த மாதிரி நம்ம வெளியே சொல்லுகிறோம். அதனால உள்ளுக்குள்ள விழிப்புணர்வு போது நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அந்த ஆற்றல் வந்து மற்றவங்களுக்கும் பாச பண்றோம். நமக்குள்ளேயும் நம்ம வந்து அந்த ஆற்றலை வந்து நம்ம வந்து ரீட்டைன் பண்ணிக்கிறோம். அதாவது வந்து ஒரு தடவை வந்து சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அவங்க வந்து கிரேட் பிலாசபர். அந்த கிரேட் பிலாசபர் அவரோட இதுல வந்து ஒரு தடவை என்ன பண்றாங்க, ஒருத்தர் வந்து சொல்றாங்க, வந்து ஆஹ் உங்களுடைய ஒரு மாணவன் இருக்கான், அவனை பத்தி நான் ஸ்டூடெண்ட்டை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு. சொல்லும்போது சாக்ரட்டிஸ் இப்படி பார்த்து அவரை பார்க்கறாரு, என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். கேட்கும்போது நீ என்ன சொல்ல வந்த அப்படிங்கிற, இல்ல அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அவர் முதல் சொல்றார், நீ இப்ப என்ன சொல்லறியோ அது வந்து முதல் உண்மையானதா இருக்கா, அதை நான் சொல்லும்போது அவர் வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். ரெண்டாவது வந்து அது பாசிட்டிவான இருக்கிறது ஒண்ணா அப்படின்னு கேட்கிறார். அப்பவும் சாக்ரட்டிஸ் கிட்ட சொல்ல வந்தவர் இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி தலையை ஆட்டுறார். ஏன்னா அது உண்மையா இருக்கான்னு தெரியாது அவர். மூணாவது வந்து இது எனக்கு பயனளிக்கக்கூடியது ஒண்ணா அப்படின்னு வந்து சாக்ரட்டிஸ் கேட்கும்போது அவர் வந்து அதுவும் இல்லை அப்படிங்கிறார். அப்பனா நீ என்ன சொல்றியோ எதை பத்தி என்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அதுதான் நம்ம 3 ஃபில்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பேசக்கூடிய ஒண்ணு எதை பேசுறோம் அப்படின்னு பாக்குறோம்னா முதலாவது நம்ம பேசக்கூடியது உண்மையானது ஒண்ணா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். நான் நிறைய தடவை நம்ம பார்க்கணும் இந்த சோசியல் மீடியால எத்தனையோ நியூஸ் வருது, அது உண்மையா இல்லையான்னு தெரியாமலேயே வந்து நம்ம வந்து அதை ஃபார்வர்ட் பண்றோம். அதை பத்தி நம்ம உள்ள நினைக்கிறோம், போட்டு ரைட்டா ராங்கா இப்படி நடக்குமா அப்படி நடக்குமாங்கிறதெல்லாம் அனாவசியமாக நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து வெளிய உலகத்துல இருந்து வரக்கூடிய எந்த ஒரு செய்தியை உள்ள கொண்டு போயிட்டு அதை போட்டு நம்ம வந்து நினைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம எனர்ஜி எவ்வளவு வேஸ்ட் ஆகுது. அது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது. முதல்ல நாம எந்த ஒரு செய்தியை கேட்கிறோமோ எதை பத்தி பேசுறோமோ அது உண்மையாக இருக்கா அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. உண்மையாக இருந்தா நம்ம வெளியே சொல்லணும், இல்லைன்னா வேண்டாம். ரெண்டாவது பாசிட்டிவான ஒண்ணா, நேர்மறையான ஒண்ணா, அது ஏதாவது பயனளிக்கக்கூடிய ஒண்ணா. இப்ப நம்ம இதை படிச்சோம்னா இதுல இருந்து நமக்கு ஏதாவது வந்து பலன் கிடைக்குமா, நம்ம ஏதாவது புதுசா கத்துக்கலாமா அப்படிங்கிறது இருக்கும். இந்த மூணுமே எதுவுமே பண்றதெல்லாம் அதை நம்ம செய்யாம இருக்கிறது நல்லது. அதாவது எந்த ஒரு இதையுமே இதுதான் 3 ஃபில்டர் ஸ்டேட் அப்படி 3 ஃபில்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணுமே வந்து நம்ம யோசிச்சு பண்ணக்கூடிய ஒண்ணு. அதாவது ஒண்ணு வந்து பேசுறது உண்மையா, ரெண்டாவது பாசிட்டிவா இருக்கா, மூணாவது அதே தேவையான ஒன்றா அப்படின்னு பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, நம்ம புறம் பேசுதல் அப்படின்னு சொல்லுவோம், காசிப்பை பத்தி சொல்லுவோம். இப்ப நம்ம சோசியல் மீடியாவே இப்ப நான் சொன்ன மாதிரி எத்தனையோ பாக்குறோம். ரைட்டாராங்கன்னு தெரியல, அதை வந்து நம்ம வந்து பரப்பிக்கிட்டு இருக்கோம். அதை பரப்பும் போது அது வந்து எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு அதுல நமக்கு தெரியாது. ஆனா நம்ம வந்து அதை ஃபார்வர்ட் பண்றோம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து காசிப் அப்படின்னு செய்யும் போது இதுவும் இதே மாதிரிதான். அவங்க ஒருத்தர் இல்லாத ஒரு நியூஸை நம்ம கேட்டு அதை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இன்னொருத்தர்கிட்ட சொல்லி நம்ம பண்ணும்போது அது பல மடங்காக ஒரிஜினல் நியூஸ் என்னவோ கடைசியில வர நியூஸ்க்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு. அதாவது இந்த இது கூட சொல்லுவாங்க, இந்த அமெரிக்கால வந்து அந்த ட்வின் டவர்ஸ் கீழே விழுந்தப்போ முதல் நாள் போய் கேட்டாங்க இது வந்து எப்படி விழுந்ததுன்னு சொன்னாங்களாம். அதையே அவங்க வந்து 1 மாசம் கழிச்சு, 1 வாரம் கழிச்சு, 2 மாசம் கழிச்சு, 6 மாசம் கழிச்சு அதே ஒரு இன்சிடென்ட்டை திரும்பி கேட்கும் போது
பலர் பலவிதமாக சொல்றதாக அதுல ஒரு ஆய்வு ஒண்ணு சொல்லுது. அதனால நாம இன்னும் ஒரு 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 வார்த்தையை நம்ம கேட்டோம்னா அது கூட இன்னும் ஒரு நாளை சேர்த்து 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 தான் நமக்கு பேசுறோம். அதனாலதான் பத்திரிஜி சொல்லுவார் புறம் பேசுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மாவுக்கே அது விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால புறம் பேசாமல் நமக்கு என்ன தெரியுதோ, எது கரெக்டோ எது பேசணும், அப்படி கரெக்டாக தாட்ஸ் இருக்கணும், கரெக்டான வேர்ட்ஸ் இருக்கணும், கரெக்டாக அதை நாம மற்றவங்களுக்கும் சொல்லணும். அது மட்டும் இல்ல, நாம இந்த தியானம் பண்ணும்போது எந்த ஒரு நிகழ்வையும் சரியான கோணத்துல பார்ப்போம். நிகழ்வை நிகழ்வாக இருக்கும். இந்த நிகழ்வை நம்ம பார்க்கக்கூடிய விதத்துல இருந்துதான் அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால புது கோணத்துல பார்க்க ஆரம்பிக்கும். அதாவது எப்பவுமே பார்க்கிற வழக்கமாக பார்க்காம தியானம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி வருது. நமது மூளை புது விதமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது அப்படி ஆரம்பிக்கும் போது நாம எந்த ஒரு நிகழ்வையும் சரியான கோணத்துல பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்ப நம்ம இந்த சோசியல் மீடியால நடக்கிறதையே பார்க்கும்போது சரியான கோணத்துல நம்ம பார்ப்போம். இது தேவையா, இருக்கா, ரைட்டா, இல்லையா அப்படிங்கறத புது ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது அதோட நமக்கு உள்ள எடுத்துக்கிறதே வேற மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி நமது உணர்ச்சிகளை நம்ம எப்படி வெளிப்படுத்திக்கிறோம், அதாவது ரெஸ்பாண்ட் பண்றோமா இல்ல நம்ம ரியாக்ட் பண்றோமா அப்படிங்கிறது நாம கவனிச்சு பண்றோம். எந்த ஒரு நிகழ்ச்சியும் நமது வெளிப்பாடு, இந்த வெளிப்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உணவு எந்த ஒரு உறவுக்கும் அந்த உணர்ச்சிகளின் வெளிப்பாடு தான் அடிப்படை. அதை நாளைக்கு நம்ம விரிவாக பார்க்க போறோம். அது விழிப்புணர்வு. தியானம் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு அவேர்னஸ் வருது, விழிப்புணர்வு வருது. அப்படி விழிப்புணர்வுங்கிற அந்த பட்டனை நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா நம்ம என்ன சாப்பிடுறோம், எதை சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், அதுலயும் நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பேசுறோம், என்ன கேட்கிறோம், எதை நம்ம நினைக்கிறோம், நம்ம என்ன நம்மளோட எவ்ரிடே ஆக்ஷனையும் நம்ம அது ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸோட பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது எனர்ஜி லீக்கேஜ் இருக்காது. இப்ப நம்ம சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்குள்ள அந்த எனர்ஜி இருக்கும். எனர்ஜி உள்ளுக்குள்ள உற்பத்தியாக கூடியது ஒண்ணு. ரெண்டாவது அதை நம்ம மெயின்டைன் பண்றது ஒண்ணு. மூணாவது அதை எப்படி ப்ரொடக்டிவா யூஸ் பண்றதுங்கிறதும் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது நமக்கு பிரபஞ்ச ஆற்றல். பிரபஞ்சத்துல இருந்து எப்படி கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அந்த ஆற்றல் தான் நம்ம தினமும் தியானம் செய்கிறோம். அந்த தியானம் செய்யும் போது நம்ம உடலிலே ஆஹ் நமக்கு என்ன சொல்றது, அபரிவிதமான ஒரு சக்தி நமக்கு உள்ள கிடைக்கிறது. அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜியை பார்த்துதான் நம்ம எல்லாருமே கத்துக்கிறோம். நாம ஒரு முழு முழு ஆற்றல் 99.999% நம்ம ஆற்றல் முழுவதுமே நம்ம ஆற்றலால இருக்கக்கூடிய 1.0001% தான் நம்ம பருப்பொருள் அப்படிங்கிறது இந்த உடல். இந்த உடலால நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு ஒரு லிமிட்டட் வேல தான் இருக்கும். ஆனா நம்ம எனர்ஜி ஒர்க்கிங் பண்ணும்போது அது லிமிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த லிமிட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது எப்படி போறோம்னா, நம்ம தியானம் செய்யும் போது கண்ணை மூடி உட்காந்து நம்ம மூச்சை கவனிக்கும் போது நம்ம வெற்றிடத்துக்கு போகிறோம். அந்த வெற்றிடத்துல போய் நம்ம இணையும் போது அந்த ஒரு பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு கொண்டு வரும். அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மளால எதை வேணுமானாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற நமக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறது, ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள கொடுக்கிறது. அதனால தினம் நாம இந்த மெடிடேஷன் பண்ணும்போது மொபைல் சார்ஜர் மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்ல, அந்த ஆற்றல் புலத்துல என்ன இருக்குன்னா எது வேணுமா நமக்கு கிடைக்கும். அதாவது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அந்த ஆற்றல் புலத்துக்குள்ள இருக்கு. உங்களுக்கு பணம் வேணுமா, உங்களுக்கு புகழ் வேண்டுமா, இல்ல கார் வேணுமா, வீடு வேணுமா, எது வேணும், எது வேண்டுமானாலும் உங்களுக்கு அதுக்குள்ள இருக்கு. அதாவது நாம அந்த ஒரு ஆற்றல் புலத்துல போய் நாம எதை கவனிக்க, அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. அப்சர்வேஷன் மேனிஃபெஸ்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி, அந்த ஆற்றலை நம்ம உற்று நோக்கி பார்க்கும்போது அந்த நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நம்ம கைக்குள்ள கொண்டு வர முடியுது. அதனால நம்ம என்ன நினைக்கிறோமோ, எது தேவையோ அதை அந்த ஒன்றை நம்மளால உருவாக்கிக்க முடியும். அதனால நமக்கு தேவைங்கிறது ஆசைகள் இருந்தாலும் கனவுகள் இருந்தாலும் இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ண வேண்டாம். நம்மளால நமது வாழ்க்கை
வந்து அமைத்துக் கொள்ள முடியும். எண்ணம் போல வாழ்க்கை நமக்கு அமையணும் அப்படின்னு சொன்னோம்னா நாம இந்த பிரபஞ்ச ஆற்றலோட போய் இணையும் போது நமக்கு அது எல்லாமே நம்மளால கொண்டு வர முடியுது. அதுதான் வந்து வெளிப்பாடு, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றோம். கனவுகளை நனவாக்கும் ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக் வந்து நமக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஈஸியாக நமக்கு நடக்கக்கூடிய ஒண்ணு இதுல இருக்கும்போது. ஏன்னா இதை பத்தி அடுத்த வாரம் ரத்னவேல் சார் வந்து விரிவாக மேனிஃபெஸ்டேஷன் பத்தி சொல்ல போறார். அதனால வாழ்க்கையில வந்து நம்மளால கனவுகளை வந்து நினைவாக்க முடியுமா, இல்ல எனக்கு இந்த ஆசை இருக்கு இது நடக்குமான்னு கேட்கும்போது கண்டிப்பாக நடக்கும். நேத்து கூட நம்ம வந்து சுமதி மேடத்தோட டாக்கிங்ல கேட்டோம் இல்லையா, அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க, ஒரு காஃபில இருந்து எனக்கு எது கிடைச்சாலும் எனக்கு நடக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அவங்க எவ்வளவு ஈஸியா சொன்னாங்க, அந்த ஃபீலிங்கோட நாம எந்த ஒன்றையும் கேட்கும் போது நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றலோட கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி நம்மள நல்ல வழியாக வழி நடத்தி செல்லுகிறது. இந்த பிரபஞ்ச ஆற்றல்ங்கிறது நம்ம ஐக்கியமாகும் அந்த ஆற்றலை வந்து நம்ம ரிசீவ் பண்றதுங்கிறது இந்த தியானத்தின் போது நடக்குது. ஸோ அதனால நமக்கு வந்து மூன்று வகையில வந்து அது மூன்று மூலங்களின் மூலமாக நமக்கு வந்து இந்த ஆற்றல் கிடைக்கிறது. அந்த மூன்று ஆற்றலுமே தியானம் செய்யும்போது நமக்கு வருகிறது. அதனால வந்து இப்ப வந்து நாம விழிப்புணர்வை கத்துட்டு இருக்கோம். அதனால என்ன சாப்பிடணும், என்ன வந்து பண்ணணும், எப்படி நம்ம எனர்ஜி மெயின்டைன் பண்ணுவோம். தினமும் வந்து நாம இந்த மெடிடேஷன் பண்ணும்போது பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலை நாம் எடுத்துக்கொள்ளும். அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்மளை வழி நடத்துகிறது. அதனால நாம வந்து தினம் இந்த தியானம் செய்து இந்த ஆற்றல்கள் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்து நமது வாழ்க்கையே நம்ம மாற்றிக்கொள்ளலாம்.